பிரைஸ் தி லார்ட். நம்ம ஏசப்பா பூமியில் எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஏசப்பா எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணி வாழலாம், எப்படி பட்ட ஒரு லைஃப் வேணாலும் லீட் பண்ணலாம். சில பேர் அவங்களுக்கு என்ன இஷ்டமோ, அவங்களுக்கு எது பிடிக்குமோ, அவங்க எது நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு வாழ்க்கை வாழுவாங்க. இன்னும் சிலர் ஒரு பெரிய மனுஷங்க, ஒரு ரிஃபார்மிஸ்ட், புரட்சியாளர்கள், இந்த மாதிரிப்பட்டவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தொண்டர்களாக வாழ்வாங்க. இன்னும் சில பேர் மாடல், செலிபிரிட்டின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரியான மக்களை ஃபாலோ பண்ணி அவங்கள மாதிரி லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் எப்படி வாழ்ந்தா பரலோகம் போக முடியும், எப்படி வாழ்ந்தா நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்ந்து காமிக்க ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்மளுக்கு ஏசப்பா பூமியில வந்தாரு. அவருக்கு மனுஷனா பிறந்ததுக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறதுக்காக தான். 1 பேதுரு 2:21 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தம்முடைய அடிசுவடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவரை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக அவர் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி மற்றவங்க கிட்ட அன்பா நடக்கணும், எப்படி எல்லார் மேலேயும் இரக்கத்தோட இருக்கணும், எப்படி பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றணும், நம்ம வாழ்க்கையின் நோக்கத்தை எப்படி நிறைவேற்றணும், இன்னும் நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு லைஃபை, நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணணும், இதெல்லாம் விட எப்படி பரலோகத்துக்கு போற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நம்மளை கைட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இயேசு கிறிஸ்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்படி டெம்டேஷன், சோதனையை சகிக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும், எப்படி கவலையான ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்ந்தும் காமிச்சாரு, அவர் சொல்லியும் காமிச்சாரு. அவர் என்னெல்லாம் சொல்லி அவருடைய வாழ்க்கையில சொன்னாரோ அது எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றியும் காமிச்சாரு. ஸோ அவரோட அடிசுவடுகளை நம்ம பின்பற்றி போகும்போது நம்மளும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை நம்மளாலையும் வாழ முடியும். எல்லா மக்களும் விரும்பத்தக்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்க முடியும். எல்லார்கிட்டையும் நம்ம இரக்கத்தோட நடந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம ஏசப்பா இந்த பூமிக்கு எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். ஸோ அவர் நமக்குலாம் ஒரு எக்ஸாம்பிளா வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணி அவரோட அடிசுவடுகளை பின்பற்றி நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்ம லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்கும். தேங்க்யூ.